ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு மாத ராசி பலனோட வரிசையில தனுசு ராசிக்கு ஜூன் மாதம் 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் என்ன பலன்கள்னு சொல்லி பார்க்கலாம். ராசியை ராசிநாதன் குரு பார்த்து கொண்டிருக்கிறார். 7ஆம் இடத்துல குரு, 4ஆம் இடத்துல சனி அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறார். 3, 9 அச்சுகளில் ராகு கேதுக்கள், 5இல் சுக்கிரன், 6இல் சூரியனும் புதனும், 7இல் குருநாதர் அமர்ந்திருக்கிறார், 8இல் செவ்வாய் நீச்சமடைந்து அமர்ந்திருக்கிறார், 9இல் கேது. இந்த கோச்சார நிலைகள் எல்லாமே தனுசு ராசிக்கு ஜூன் மாதம் என்ன பலன்களை கொண்டு வர போகிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஜூன் மாதம் 6ஆம் தேதிக்கு மேல நீச்ச நிலையிலிருந்து விடுபட்டு செவ்வாய் கேதுவோடு சேர்ந்து அமர்ந்து விடுவார். ஜூன் மாதம் 6ஆம் தேதிக்கு மேல 7ஆம் அதிபதி புதன் தன் வீட்டில் தானே வந்து அமர்ந்து விடுவார். 7ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்து அமர்ந்து விடுவார். ஜூன் மாதம் நடுப்பகுதியில 15ஆம் தேதி அளவில் சூரியனுமே இடப்பெயர்ச்சியாகி 7ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்து சிவராஜ யோகத்தை ஏற்படுத்துகிறார்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ராசியை குரு பார்க்கிறதுன்றது குலதெய்வ ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான காலம். இறைவனுடைய கருணையும் தெய்வீக பலமும் கிடைக்கக்கூடிய காலம். குலதெய்வத்தை இப்போது சென்று வணங்குகின்ற தனுசு ராசிக்காரர்கள் ஜூன் மாதத்தில் அனைத்து நன்மைகளையும் பெற முடியும். அதாவது 7ஆம் இடம் அற்புதமாக குருவின் இருப்பாலும் 7ஆம் அதிபதியின் இருப்பாலும் சுபத்துவமாக மலர்ந்திருக்கிற போது, வளர்ந்திருக்கிற போது, ஸ்தான பலம் அடைந்திருக்கிற போது 7ஆம் இடத்தினுடைய எல்லா நன்மைகளும் கிடைக்கும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். ஏற்கனவே உங்களோட இருக்கிற நண்பர்களுக்கும் உங்களுக்கும் இடையில நல்ல ஒற்றுமை ஏற்படும். அது மட்டும் இல்ல, கணவன் மனைவிக்கு இடையில புதிதாக காதல் மலரும். 7ஆம் இடம் இவ்வளவு சுபத்துவமாக இருக்கிற போது வாழ்க்கை துணையால் நன்மைகள் ஏற்படும். அது மட்டும் இல்ல, நல்ல மனதுக்கு பிடித்த நல்ல வரன் அமைந்து திருமணம் நடப்பதற்கான எல்லா சூழ்நிலைகளும் இருக்கிறது. ஜூன் மாதத்துல பெரும்பாலான தனுசு ராசிக்காரர்கள் திருமணம் செய்து கொள்வதற்கான எல்லா ஆயத்த வேலைகளும் நிகழும், திருமணமும் நடக்கும். அது மட்டும் இல்ல, 11ஆம் இடமும் வலுத்திருப்பதால 2ஆம் திருமணத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கும், தனுசு ராசியை சேர்ந்த 2ஆம் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்லபடியாக 2வது திருமணம் நிகழும். 2வது திருமண வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக இருக்கும். குருவின் பார்வையில் 11ஆம் இடம் வலுத்திருக்கிறது. அது மட்டும் இல்ல, 7ஆம் இடம் சுபத்துவமாக குருவின் இருப்பால வலுவடைந்து ராசியை குரு பார்க்கிற போது சமூகத்திலே இருக்கக்கூடிய அந்தஸ்தில, மரியாதையில, அதிகாரத்தில, உயர் பதவிகளில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைத்து அவர்களால நன்மையும் ஆதாயங்களும் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். 3, 6, 10, 11 என்று சொல்லப்படக்கூடிய உபஜய ஸ்தானங்கள்ல ராகு எதுக்கள் அமரலாம். அது மட்டும் இல்ல, குருவின் பார்வையில் இருக்கிறார். 3ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய இளைய சகோதரம், தகவல் தொடர்பு, தைரியம், வீரியம், பராக்கிரமம், ஊங்கலம், இசை, எழுத்து, கவிதை, விடாமுயற்சி, அற்புதமான இடம் 3ஆம் இடம். 3ஆம் இடம் உயர்வு. அதாவது 3ஆம் இடம் குருவின் பார்வையாலும் ராகுவின் இருப்பாலும் சுபத்துவமாக அற்புதமாக வளர்ச்சி அடைந்து சுபமாக இருக்கிற போது உங்களுடைய எல்லா நல்ல முயற்சிகளும் வெற்றி தரும், லாபம் தரும். 11ஆம் இடமும் வலுத்திருக்குது. உண்மையில உங்களுடைய எல்லா நல்ல முயற்சிகளும் வெற்றி தரக்கூடிய அற்புதமான பொற்காலம் தனுசு ராசிக்காரர்களுக்கு. அது மட்டும் இல்ல, சகோதர ஒற்றுமை நிலைக்கும், நீடிக்கும். அது மட்டும் இல்ல, இசை, எழுத்து, கவிதை இது போன்ற அமைப்புகள்ல உங்களுக்கு நாட்டம் பிறக்கும். சற்று இனிமையான மனிதனாக மாறி விடுவீர்கள். ராசியை குரு பார்க்கிறார். நல்ல எண்ணம், நல்ல சிந்தனை, புத்தியில் தெளிவு பிறக்கும். அது மட்டும் இல்ல, 3ஆம் இடம்ன்றது உங்களுடைய கம்யூனிகேஷன்ல இருந்த இரர் எல்லாமே சரியாகும். அதாவது தகவல் தொடர்புல இருந்த அந்த சிக்கல்கள் எல்லாமே சரியாகி உறவுகளுக்கு இடையில உங்களுக்கும் இடையில நல்ல கருத்து ஒற்றுமை நிகழும். அது மட்டும் இல்ல, உங்களுடைய கான்பிடன்ஸ் லெவல், உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும். 3ஆம் இடம் அற்புதமான இடம். அதாவது உங்களுக்கு ஒரு பாக்கியம் தருவதற்கு இந்த பிரபஞ்சத்தால அனுமதிக்கப்படவில்லை என்றால் உங்களுடைய முயற்சியால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்களை உருவாக்கி கொள்ள முடியும். அதற்கு குரு பார்வை வேண்டும், குரு பலம் வேண்டும். 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அங்க ராகு 3ஆம் இடத்துல இருக்கிறார். அதை பிரம்மாண்டப்படுத்தி தருகிறார். 11ஆம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது. 11ஆம் இடத்தை சுக்கிரனுமே பார்க்கிறார் தன்னுடைய பார்வையால. அதாவது உங்களுடைய எல்லா முயற்சிகளும் வெற்றி தரக்கூடிய அற்புதமான காலம். 4ஆம் இடத்துல சனி அமர்ந்திருக்கிறார். 4ஆம் இடம் என்று சொல்றது சுகஸ்தானம். அதாவது 4ஆம் இடத்துல சனி அர்த்தாஷ்டம சனியாக இருந்து உங்களுக்கு எடுத்து செய்வார்னு பயப்படுவதற்கான பெரிய அவசியங்கள் இல்லை. என்ன காரணம்னு சொன்னா, தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனாதிபதி, முயற்சி ஸ்தானாதிபதி சனி, அதாவது ஆதிபத்திய விசேஷம் உள்ளவர். குருவின் வீட்டுல சுபத்துவமாக இருக்கிறார். விருச்சிக ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி அர்த்தாஷ்டம சனியாக இருந்து செய்த கெடுதல்களை தனுசு ராசிக்கு செய்ய முடியாது, செய்ய மாட்டார். அதனால அர்த்தாஷ்டம சனியாக சனி இருக்கிற போது கடினமான உழைப்பு இருக்கும், தீயாக செயல்பட வேண்டி வரும். ஆனால் நிச்சயமான வெற்றி, உறுதியான வெற்றி இருக்கும்.
அதான் இந்த இடத்துல இருக்கிற சூட்சமம். சனி 10ஆம் இடத்தை பார்க்கிறார், ராசிக்கு 10ஆம் இடத்தை சனி பார்க்கிறார், ராசியையுமே பார்க்கிறார். என்ன இருந்தாலும் அவர் தனாதிபதியாகி முயற்சி ஸ்தானாதிபதியாகி குருவின் வீட்டுல சுபத்துவமாக இருந்துதான் பார்க்கிறார். தொழில் விஷயங்கள்ல நீங்கள் நல்ல பிஸி ஆயிருவீங்க. வேலை ஷெடியூல் பிஸி ஷெடியூல் ஆயிரும். அளவுக்கு அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும், தீயாக உழைக்க வேண்டியிருக்கும், கடுமையான உழைப்பு, ஓய்வில்லாத இடைவெளி இல்லாத உழைப்பு இருக்கும். ஆனால் நிச்சயமான வெற்றி, உறுதியான வெற்றி இருக்கும். அதனால தொழில நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டும் இல்ல, 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறார். 5ஆம் இடம்ன்றது உங்களுடைய பூர்வ புண்ணியம். அட்டகாசமா இருக்குதே. 5ஆம் இடம் என்று சொல்றது உங்களுடைய சிந்தனையை குறிக்கக்கூடிய இடம். ஏற்கனவே ராசியை குரு பார்க்கிறார். 5ஆம் இடத்துல ஒரு மாபெரும் சுபர் இருக்கிறார். குழந்தைகள் கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆண் வாரிசு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது மட்டும் இல்ல, 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம் வலுவடைகிற போது பூர்வ புண்ணிய சொத்துக்களில் இருந்து, அதாவது உங்களுடைய பூர்வீக சொத்துக்களில் இருந்த தேவையில்லாத வில்லங்கங்கள், சிக்கல்கள் எல்லாமே தீர்ந்து, அதில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து தலைவலி குறையும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த சிக்கல்கள் விலகும். அது மட்டும் இல்ல, 5ஆம் இடம் என்று சொல்றது உங்களுடைய நல்ல சிந்தனையை குறிக்கிற இடம். உண்மையில சொல்றேன், 5ஆம் இடம் வலுவடைந்திருக்குது, 7ஆம் இடம் வலுவடைந்திருக்குது, ராசி வலுவடைந்திருக்குது, 11ஆம் இடம் வலுவடைந்திருக்குது, 3ஆம் இடம் வலுவடைந்திருக்கு. இந்த இடங்கள் எல்லாமே சுபத்துவமாக ஸ்தான பலத்தோடு வலுவடைந்திருக்கிற போது நீங்கள் நினைத்தது நடக்கும், தொட்டது துலங்கும். அற்புதமான பொற்காலம். 6ஆம் இடத்துல, அதாவது 6ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருந்து இந்த மாதமே இடப்பெயர்ச்சியாகி நடுப்பகுதியில சூரியனும் முற்பகுதியில முதல் வாரத்துல புதனுமே குருவோடு சேர்ந்து 7ஆம் இடத்தில் சென்று அமர்ந்து விடுவார்கள். சிவராஜ யோகத்தை ஏற்படுத்துகிறார்கள். 3 பேருடைய பார்வை 180 டிகிரியில சமசப்தம பார்வையாக ராசியே பார்க்கிறார்கள். உண்மையில சொல்றேன், என்ன சொல்றேன்னு தெரியல. தனுசு ராசிக்காரர்களுக்கு கோச்சாரம் எல்லாம் அற்புதமாக இருக்கிறது. அது மட்டும் இல்ல, 8ஆம் இடத்துல நீச்ச நிலையில் இருந்த செவ்வாய் நீச்சத்திலிருந்து விடுபட்டு முதல் வாரத்திலேயே 6ஆம் தேதிக்கு பிறகு 9ஆம் இடத்துல சூட்சும வலுவோடு கேதுவோடு சென்று அமர்ந்து விடுவார். எந்த தீங்கும் நடப்பதற்கான வாய்ப்பு இல்லை. நீங்கள் பிறந்த ஜாதகத்துல நல்ல யோக தசாபுத்திகள் நடந்தால் உண்மையிலேயே எல்லா நன்மைகளும் கிடைப்பதற்கான அற்புதமான மாதம் ஜூன் மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் கெடுபலன்கள் இல்லை. உண்மையில ஒவ்வொரு மாதமும் நான் உங்களுக்கு தரக்கூடிய இந்த மாத ராசி பலன் சொல்றது தோராயமாக ஒரு 35% 50%தான் செயல்படும். உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல லக்னம் எப்படி இருக்கிறது, அதாவது உங்களுக்கு என்ன கொடுப்பினை இருக்கிறதுன்னு பார்க்க வேண்டும். லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், 1, 5, 9 போன்ற திரிகோணாதிபதிகள் எப்படி இருக்கிறார்கள். இது எல்லாத்துக்கும் மேலாக இப்போது உங்களுக்கு 6, 8 போன்ற பாவத்துவ அபயோக தசாபுத்தி நடக்கிறதா, 1, 5, 9 என்று சொல்லப்படக்கூடிய யோக தசாபுத்தி அந்தரங்கள் நிகழ்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். கோச்சார கிரகங்களுக்கு உங்களுக்கு என்ன நடக்கும் என்பதை தீர்மானிக்கின்ற ரைட்ஸ் இல்லை. உடைய பிறந்த ஜாதகத்துல உங்களுக்கு என்ன கொடுப்பினை இருக்கிறது, லக்னம் எப்படி இருக்கிறது, லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், இப்போது உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது, இது போன்ற விஷயங்கள் எல்லாமே சேர்ந்துதான் உங்களுக்கு அந்த காலப்பகுதியில என்ன நடக்கும் என்பதை தீர்மானிக்க முடியும். அதனால உடைய பிறந்த ஜாதகத்துல இப்போது என்ன தசா புத்தி நடக்கிறது என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். எது எப்படி இருந்தாலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு, சனி, ராகு, செவ்வாய், சூரியன், புதன், சுக்கிரன் அத்தனை கிரகங்களுமே சூட்டபிளாக நல்ல இடத்துல நல்ல பொசிஷன்ல சுபத்துவமாக இருப்பதால் உண்மையில சொல்றேன், தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லாமே நற்பலன்களாக இருக்கிறது. உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி கொள்ளுங்க. சரிதானே? தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாத ராசி பலன்களை சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே ஆனந்தம், சந்தோஷம். யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். இதுபோல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.